கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தரே என் பலன். இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரும் சொல்லணும், என் பலன் கர்த்தர். ஒரு சின்ன மனுஷன் ரவுடி எடுத்துக்கோங்க, அவனுக்குன்னு ஒரு பலன். என்ன பலன்? ஆள் பலன். இந்த ஆள் பலன் இருக்கிறவனுக்கு பெரிய ரவுடி ஆகிடுறாங்க. ஆனால் நமக்கு கர்த்தருடைய பலன் இருக்குது. நம்ம பிசாசை பார்த்து பயப்படுறோம், உலகத்தை பார்த்து பயப்படுறோம், பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறோம். எனக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நியாயாதிபதிகள் 6:12-16 வரைக்கும், பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறா, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். அதுதான் கர்த்தருடைய பலன். கர்த்தருடைய பலன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இது சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன பலன்? கர்த்தருடைய பலன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகா பெரிய பலனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு கர்த்தர் மகா பெரிய பலன். இது சாதாரணமாக இல்லை. பாருங்க, சோதோம் குரோதமாக 5 ராஜாக்கள் எழும்பி சோதோம் ராஜாவையும் அவனுக்குரிய எல்லாவற்றையும் கொள்ளடிச்சிட்டாங்க. சோதோம் ராஜாவுடைய தேசத்தை, ஜனங்களை, பொண்ணு, வெள்ளி, தங்கம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டாங்க. இதை ஆபிரகாம் கேட்குறாரு. அவர் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் வேற கொண்டுட்டு போய் அந்த 5 ராஜாக்களையும் ஜெயிச்சு கொண்டுட்டு வந்து சோதம் ராஜாக்கிட்ட கொடுத்துட்டாரு. சோதம் ராஜா அப்படியே ஆடிட்டார். சோதம் ராஜா அப்படியே அரண்டு போயிட்டார். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருப்பா. ஏன் நீங்கள் கலங்குறீங்க? இன்றைக்கி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல போகிறாரு. எந்த காரியத்தில் உனக்கு பலன் வேணுமோ அந்த காரியத்தை நான் உனக்கு பலனை கொடுப்பேன். ஏசாயா 41:10, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராம். கர்த்தருடைய பலன் உங்கள் கூட இருக்கும். சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சத்துருவை ஜெயிக்கக்கூடிய பலனை லூக்கா 10:19, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுடைய பலன் அந்த சத்துருடைய பலத்தை காட்டிலும் அதிகம். இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் நெஞ்ச தட்டி சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொல்கிறாரு, எனக்கு பலப்படுத்துகிற கிறிஸ்துவால செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? பலன் இருக்கிற நீங்கள் பலன் இல்லாத போல இருக்கீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருப்பதற்கு பலன் அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நன்மை உங்கள் வாழ்க்கையில் தொடரும். கிருபையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவா. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, எப்பொழுதும் அப்படி வாழ்க்கையில் ஒரு புது பலன் உண்டாகட்டும். செய்கிறதற்காக நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.